ஆசீர்வதித்தீரே. கரம் பிடித்து அன்பாய் நடத்தி சென்றீரே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, மாறும் தேவனே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை, தாரும் தேவனே. அப்பா நீங்க செய்த நன்மை அவை கோடி கோடி உண்டு. அப்பா நீங்க செய்த நன்மை அவை கோடி கோடி உண்டு. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு இல்லையே. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள், சமாதான வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 109 31ஆம் வசனம். It's from the book of Psalm 109 and verse 31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார். அன்பானவர்களே, இது அந்த இடத்துல எப்படி எளியவர்களை, ஏழைகளை குற்றப்படுத்துகிறவர்கள், தண்டிக்கிறவர்கள், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள், இவர்களுடைய கரத்திலிருந்து ஏழையை காப்பாற்றுவதற்கு அவன் பக்கத்தில் யார் நிற்கிறதா? அவனை உண்டாக்கினவரே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவனுடைய கையை நின்று அவர்களை காப்பாற்றுவதற்கு அவனுடைய பிரியமான வலது பார்சத்தில் அவர் நிற்பாராம். அன்பானவர்களே, உங்களை ஒடுக்கிறவர்களை குறித்து அல்லது உங்களை பிரியமான பகைக்கிறவர்களை குறித்து, குற்றப்படுத்துவர்களை குறித்து நீங்க பயப்படாதீங்க. அவர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறது என்னன்னா, உன்னை சுத்தி உன் எதிராளியை நீ பார்க்கலாம், ஆனா நீ பார்க்க வேண்டியது உன் எதிராளி அல்ல, உன் வலது பார்சத்தில், உன் ரைட் ஹேண்ட் சைடு உனக்கு சகாயம் செய்கிற சகாயர் உன் பக்கம் இருக்கிறார் என்பதை இங்கே தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, உங்கள் வலது பார்சத்தில் உங்களுக்கு துணையாய் உங்களை விடுவிக்கிறவராக, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவனுடைய கையிலிருந்து காப்பாற்றுவதற்கு உங்கள் பக்கமாய் தேவன் இருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, கலங்காதீங்க. தெய்வத்தை பார்த்து எதிராளிகள் மேல நீங்க ஜெயம் எடுக்க வேண்டாம், கர்த்தர் ஜெயம் எடுப்பார். நீங்க ஜெயத்தை கொண்டாடுவீங்க. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆம் சுவாமி, இந்த உலகத்தில் தன் கைகளிலே அதிகாரம் வைத்திருக்கிறவர்கள், எளியவர்களையும் ஏழைகளையும் அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, அவர்களை குற்றப்படுத்தி, அவர்களை வேதனைப்படுத்தி, அவர்களுடைய மனதை மனமடிவாக செய்கிறவர்கள் அநேகர். ஆனால் அதே நீதிமான அந்த ஏழையின் பக்கத்தில், கர்த்தருடைய வலது பக்கத்தில் நீங்க அவர்களை ஆதரிக்கிறவராய் நிற்கிறதற்காய் நன்றி. உங்க கரத்தை உன் ஜனங்க தொடர்ந்து பார்க்கட்டும். அவர்களுக்கு விடுதலை தாரும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஏழை என்னை நினைத்து ஆசீர்வதித்தீரே. God bless you, church. Have a blessed day. Amen.